So welcome friends, unit 13 la நீங்க நம்ம example sums பார்க்கலாம். So first example 1. So Rashid got a playing top. So playing top அப்படினா தமிழ் மீனிங் நமக்கு என்னன்னா பம்பரம். அந்த பம்பரம் சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த பம்பரம் தான் இங்க டாப் னு சொல்றாங்க. So ஹிந்தில அதுக்கு லட்டு. ஓகே. So as his birthday presentக்கு அவருக்கு just ஒரு பம்பரம் கிடைச்சிருக்கு. Which surprisingly had no color on it. இதுல என்னது டோட்டலா எந்த கலருமே இல்ல அப்படினு சொல்றாங்க. He wanted to color it with crayons. The top is shaped like a cone. Okay, so இது என்ன பண்றாரு டோட்டலா அதுல எந்த கலரும் இல்ல, இது டோட்டலா வந்து crayons மூலமா கலர் பண்ணுன்றாங்க. ஓகே, so இந்த டாப்னா டோட்டல் இந்த பம்பரமோட ஷேப் எப்படி இருக்கு, shaped like a cone surmounted by hemisphere. so cone இருக்கு, என்ன சர்மவுண்ட் ஆயிருக்கு, சர்மவுண்ட்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேல இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதுக்கு மேல ஹெமிஸ்பியர் இருக்குன்றாங்க. The entire top is 5 cm height. so total height இந்த பம்பரத்தோட height எவ்வளவு சொல்றாங்க 5 cm. and diameter of the top is 3.5. diameter மட்டும்தான் 3.5 cm. okay, so find the area he has to color. okay, so find the area he has to color அப்படினா இந்த ரெண்டு இருக்கு. so total surface area of top equal to, so total surface area of top equal to curved surface area of hemisphere plus curved surface area of cone. okay, so in the part first curved surface area of hemisphere மேல இருக்கிற part, so next கீழ இருக்கிற part curved surface area of cone. okay, so curved surface area of hemisphere ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், 2 pi r square plus curved surface area of cone வந்து pi r. ஓகே, ஸோ இது ரேடியஸ் வந்து நம்ம பிரிக்க வேணாம், R1 R2 பிரிக்க வேணாம், ஏன்னா டேரெக்டாகவே இந்த ஹெமிஸ்பியருக்கும் கோனுக்கும் உங்களுக்கு என்ன தான் காமன் ரேடியஸ் தான். ஸோ எதுவும் பிரிக்க வேணாம், டேரெக்டாகவே இதோட ரேடியஸும் உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன உங்களுக்கு காமனாக இருக்குது, ஸோ பையோட வேல்யூ காமனாக இருக்குது, வேறு எதுவும் காமனாக இல்லை. ஸோ 2r ஸ்கொயர் ப்ளஸ் r. okay, so just substitute பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் டாப் வந்து இதுதான் உங்களுக்கு. ஸோ இதோட வேல்யூஸ் தான் ஒன்று சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 2 pi r ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்எல்னு எடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர் ஸ்கொயர்ன்றது என்னது உங்களுக்கு ஹெமிஸ்பியர், நெக்ஸ்ட் இருக்கிறது கோன். ஸோ இது வந்து உங்களுக்கு என்னது ஹெமிஸ்பியர் ப்ளஸ் இது என்னது உங்களுக்கு கோன். ஃபஸ்ட்டு ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர்னாலும் சரி ரேடியஸ் ஆஃப் கோன்னாலும் சரி, ஸ்டார்டிங்கில் சொன்னால் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு ரேடியஸ் என்ன தான் காமன் ரேடியஸ் தான். ஸோ டோட்டல் டயாமீட்டர் காமன் டயாமீட்டர் தான் உங்களுக்கு 3.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் காமன் ரேடியஸ் உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியருக்கும் கோனுக்கும் சேமாக தான் வரும். So radius of hemisphere equal to radius of cone equal to common radius. So total diameter 3.5 கொடுத்திருக்காங்க. So radius என்னது உங்களுக்கு 3.5 divided by 2 centimeter. இது ஃபர்ஸ்ட் ரேடியஸ். ஸோ ரெண்டுத்துக்கும் காமன் ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது ஒன்று எல். எல்ன்றது ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் கோன். ஸோ ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் கோன் ஈக்குவல் டு எல் ஈக்குவல் டு ஃபார்முலா உங்களுக்கு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். ஓகே, ஸோ ஆரோட வேல்யூ நமக்கு இதில் கிளியராக தெரியும், 3.5 டிவைடட் பை 2. இப்போ ஹெச் ஸ்கொயர், ஹெச்சோட வேல்யூ என்னது, ஸோ 3.5 divided by 2. ஸோ ஹெச்ன்றது ஹைட் ஆஃப் கோன். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ டோட்டல் ஹெமிஸ்பியர் கோன் ரெண்டும் சேர்த்து டோட்டல் ஹைட்டு தான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஹைட் ஆஃப் கோன் கண்டுபிடிக்கிறோம், நமக்கு இங்கே தேவை வந்து ஹைட் ஆஃப் கோன். ஓகே, ஸோ இப்போ இது டோட்டல் டயாமீட்டர் தான், ஹெமிஸ்பியரோட டயாமீட்டர் தான் உங்களுக்கு 3.5. ஸோ ரேடியஸ் என்ன சொன்னால் 3.5 by 2. ஸோ இது ரேடியஸ் தான் உங்களுக்கு என்ன இருக்கும், ஹைட் இருக்கும். ஸோ கவனிங்க, இப்போ இது 3.5. ஓகே, ஸோ இது 3.5 சென்டிமீட்டர் இது ஹைட் கிடையாது, இது டயாமீட்டர் தான். இதோட ரேடியஸ் அப்படின்னும் போது ஸோ டோட்டலாக இதில் பாதி 3.5 டிவைடட் பை 2 பண்ணால் தான் உங்களுக்கு என்ன வரும், ரேடியஸ் வரும். ஸோ 3.5 டிவைடட் பை 2 தான் உங்களுக்கு என்னது இதோட ஹைட். ஸோ 3.5 டிவைடட் பை 2 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ மீதி இருக்கிற ரிமைனிங் சென்டிமீட்டர் தான் உங்களுக்கு என்ன வரும், சாரி இது வந்து ஆமாம் 3.5 டிவைடட் பை 2 சென்டிமீட்டர், மீதி இருக்கிறது தான் உங்களுக்கு என்ன வரும் கோனுக்கு வரும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா
therefore height of cone equal to h equal to total centimeter எவ்வளவு உங்களுக்கு 5 cm. so 5 ல இருந்து எதை மைனஸ் பண்ணோம் 3.5 divided by 2 மைனஸ் பண்ணு. so மைனஸ் பண்ணோம்னா LCM 2 5 to set end உங்களுக்கு என்னது minus 3.5. so 10 minus 3.5 எடுத்தீங்கன்னா 6.5 divided by 2 cm. so இதுதான் உங்களுக்கு என்னது height. so height of cone equal to 6.5 divided by 2 cm. okay so இதை எடுத்து நம்ம எதில் சப்ஸ்டிட் பண்ணோம் இந்த L ஓட வேல்யூல சப்ஸ்டிட் பண்ணோம். so L equal to root of r square. so r என்றது என்னது 3.5 divided by 2 the whole square plus h ஓட வேல்யூ height of cone. so இதோட height உங்களுக்கு எவ்வளவு போ 6.5 divided by 2. okay so இது total height ரெண்டும் சேர்த்து தான் உங்களுக்கு எவ்வளவு 5 cm. so 6.5 plus 3.5 10 ன்னு வந்துரும். so 10 divided by 2 வந்து total height 5 cm. okay so அப்ப L equal to 3.5 divided by 2 plus 6.5 divided by 2 whole square. so L equal to 3.5 the whole square. so 12.25 divided by 4. so plus 6.5 6 7s are 42. so 42.25 divided by 4. okay so just இது என்ன பண்றோம் இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோம். so ஃபைனலா தான் என்ன பண்ணோம் இந்த வேல்யூஸ் கூட ஒவ்வொண்ணா சப்ஸ்டிட் பண்ணிட்டு வரணும். so அப்ப L equal to நமக்கு என்ன வந்துரும் 12.25 plus 42.25 divided by 4 போணும். அப்ப L equal to உங்களுக்கு எவ்வளவு வந்துரும் root of 55.50 divided by 4. okay so இதோட கண்டினியூஷன் இங்க எழுதுறேன். அப்ப L equal to root of 55 divided by 5 போடும்போது உங்களுக்கு root of 13.87 வரும். இதை டிவைட் பண்ணீங்கன்னா root of 13.87. okay so இதோட ரூட் எடுத்தீங்கன்னா L equal to உங்களுக்கு அப்ராக்ஸிமேட்டா உங்களுக்கு எவ்வளவு வரும் 3.7 cm. okay சொல்றது புரியுதுங்களா. so 12.25 plus 4 42 plus 20 divided by 4. so இதை ஆட் பண்ணா 55.50 divided by 4. so இதை டிவைட் பண்ணீங்கன்னா 13.87. இதோட ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு root 9 வந்து 3 root 16 வந்து 4. so இதுக்கு மிடில் வேல்யூ தான் வரும். அப்ராக்ஸிமேட்டா உங்களுக்கு 3.7 cm வரும். so இப்போ இந்த L ஓட வேல்யூ எடுத்து போயிடு நம்ம இதல சப்ஸ்டிட். இப்போ டோட்டலா இதுல இருக்கிறது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ லைனா இதுல இருக்க சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். so அப்ப total surface area equal to L ஓட வேல்யூ எவ்வளவு 3.7 cm. L equal to 3.7 cm. okay so இப்போ just substitute பண்ணலாம் total surface area. so total surface area equal to pi ஓட வேல்யூ உங்களுக்கு எவ்வளவு 22/7 into 2 r square. so radius ரெண்டுத்துக்குமே காமன் தான். so 2 into 3.5 divided by 2 into 3.5 divided by 2 plus r again 3.5 divided by 2 into L. L ஓட வேல்யூ எவ்வளவு 3.7. okay so இதுதான் நம்ம ஸ்டார்டிங்ல எடுத்தது pi ஓட வேல்யூ. so 2 into r square 3.5 divided by 2 into 3.5 divided by 2 plus r காமன் தான். L ஓட வேல்யூ 3.7 cm. okay so just சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு டோட்டல் ஆன்சர் கிடைச்சிடும். இது இப்ப 2 கேன்சல் ஆயிரும். so இது ரெண்டுத்துலயும் உங்களுக்கு எது காமனா இருக்கு இங்கேயும் 3.5/2 இருக்கு இங்கேயும் 3.5/2 இருக்கு. so 22/7 into 3.5/2 காமனா எடுத்துறோம். so 3.5 divided by 2 இதுல இருந்து காமனா எடுத்துறோம் இதுல இருந்து காமனா எடுத்துறோம். so மீதி என்ன இருக்கு உங்களுக்கு ஒரு 3.5 plus இங்க காமனா எடுத்ததனால மீதி 3.7 மட்டும் இருக்கும். okay so இங்க 7 இருக்கு இங்க 35 இருக்கு. so இத கேன்சல் பண்ணோம்னா 7 into 0.5 உங்களுக்கு 3.5. அதே மாதிரி இங்க 2 ஆல கேன்சல் பண்ணோம்னா 11 2 22. so 11 into 0.5 என்ன வந்துரும் 5.5 into 3.5 plus 3.7 7 plus 5 12. so 3.5 sorry 5.5 into 7.2 இதான் உங்களுக்கு ஆன்சர். so 39.60 centimeter square. so total surface area of top
equal to 39.60 centimeters square. Okay, thank you.